ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, எல்லாம் நிறையா பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஷார்ட்ஸ்லேயும் சரி, லாங் வீடியோஸ்லையும் சரி, அம்மா பப்ளுவோட ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக முடிஞ்சுதா, எப்படி முடிஞ்சுது, என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ அது பற்றின ஃபுல் வீடியோ நீங்கள் போடவே இல்லை அப்படின்னு வந்து சொன்னீங்க. ஆனால் அந்த ஃபுல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் ஃபோட்டோகிராஃபருக்கு வந்து சொன்னோம் இல்லையா, வீடியோ எடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எங்களுக்கு வந்து அந்த வீடியோ கொடுக்கல. ஸோ அது கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து அப்டேட் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பப்ளுவோட ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்த ஃபோட்டோஸ் இருந்து ஆல்ரெடி நான் வந்து வீடியோஸ் நிறையா டைம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். என்னன்னு சொல்லிட்டு பப்ளுவோட ஃபேஸ் காட்டாதுக்கு முன்னாடி பப்ளுவோட ஃபோட்டோஸ் எல்லாம் நிறையா இருக்குது. ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பப்ளுவோட ஃபேஸ் ரிவ்யூ முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒவ்வொரு ஃபோட்டோஸ் அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் பப்ளுவோட ஃபோட்டோஷூட் வீடியோ வந்து இந்த பப்ளுவோட ஃபோட்டோஷூட் பிக்கு வந்து உங்களுக்கு நான் போஸ்ட் வந்து போட்டுட்டு தான் இருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணியிருக்கீங்க, கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. ஸோ நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி டெய்லி அது வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். வீடியோ மட்டும் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். பப்ளுவோட ஃபோட்டோஸ் எல்லாம் இன்னும் நிறையாவே இருக்குது. ஆனால் நிறையா ஃபோட்டோஸ் வந்து போட வேண்டாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா குழந்தை இல்லையா, அதனால இப்போதைக்கு நிறையா ஃபோட்டோஸ் போட வேண்டாம். ஸோ ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா வந்து பார்த்திங்கன்னா பப்ளுவோட ஃபோட்டோஷூட் பிக் வந்து கண்டிப்பாக நான் போடுறேன். அப்புறம் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடவுள் புண்ணியத்துலேயும் உங்கள் எல்லாத்தோட ஆசீர்வாதத்தாலேயும் நல்லபடியாக முடிஞ்சது. நிறையா பேத்துக்கு சொல்லியிருந்தோம், எல்லாம் வந்தாங்க, நிறையா கிஃப்ட் பண்ணாங்க. அப்புறம் பப்ளுவோட பேரும் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ண பேர்லேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேர் சூஸ் பண்ணி தான் வந்து வச்சுருக்கிறது. அது பப்ளுவோட நேமும் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன், ஹாசில் ஹிஹான், அது வந்து சொல்லியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபங்க்ஷன் எல்லாமே முடிஞ்சது. நீங்கள் கேட்ட எல்லோரும் ப்ராப்பராக உங்களுக்கு கொடுத்தாச்சு. அப்புறம் நிறையா வீடியோவில் வந்து கேட்டே இருக்கீங்க திரும்ப இது அப்பா வந்து காட்ட சொன்னீங்க. அப்பா வந்து உங்களுக்கு காட்டியாச்சு. அதுக்கு நிறையா பேர் வரவேற்பு கொடுத்துருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு திரும்ப கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. அனுஃபா கூட பிறந்தவங்க எத்தனை பேருன்னு சொல்லி கேட்டீங்க. அனுஃபா கூட பிறந்தது ஒரே ஒரு சிஸ்டர் தான். அனுஃபாக்கு அனுஃபா கூட பிறந்த சிஸ்டர் அப்படின்னாக்கா ஒரே ஒரு சிஸ்டர் மட்டும்தான். அவள் பேர் வாசுகி. வாசுகி என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? வாசுகி என்ன பண்ணிகிட்ருக்கான்னா காலேஜ் வந்து 2nd இயர் படிச்சுட்டு இருக்கா. இந்த வருஷம் வந்ததுனாக்கா 3rd இயர் முடிச்சிட்டாங்கனாக்கா அதுக்கப்புறம் அவளோட ப்ரொஃபஷனல் என்னவோ அது வந்து அவள் வந்து பார்ப்பா. சரியா? ஃபங்க்ஷனுக்கே வந்திருந்தா. ஸோ உங்களுக்கு காட்டலான்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இல்லை, என்னை ஃபோட்டோ எடுக்க வேண்டாம், அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டா. ஸோ இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க நம்ம வந்து கம்பல் பண்ணக்கூடாது இல்லையா, அதனால் விட்டாச்சு. அதுக்கப்புறம் கேட்டிருந்தீங்க, அம்மா நீங்கள் தொடர்ந்து இங்கே அனுஃபாக்கா வீட்லேயே தான் இருப்பீங்களா, இல்லை அங்கே போயிட்டு உங்கள் வீட்டுக்கு போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, நான் தான் வந்து சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி, நான் வந்து ஒரு 2 மந்த் லீவில் தான் வந்திருக்கேன். ஏன்னா பப்ளு பார்க்கணும்னு சொல்லிட்டுன்னு. இன்னும் ஒரு 1 வீக் போச்சு அப்படின்னாக்கா எனக்கு 2 மந்த் லீவு. அதுக்கப்புறம் எனக்கு லீவு கொடுக்க மாட்டாங்க. ஸோ நான் வந்து வருவேன், இங்கே வருவேன். எப்படி வருவேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னாக்கா, திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் எனக்கு ஒர்க் இருக்கும். ஸோ சனிக்கிழமை வரைக்கும் ஒர்க்கு போயிட்டு எங்கள் வீட்டுக்கு போயிடுவேன். சனிக்கிழமை ஈவினிங் வந்து ஆஸ் யூஷுவல் எப்போதும் இப்போது அனுஃபா வந்து கன்சீவாக இருக்கும்பொழுது வந்து வந்தேன் இல்லையா, அனுஃபா கன்சீவாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் வேலைக்கு போவேன். சனிக்கிழமை சாயந்தரம் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை இங்கே ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திங்கக்கிழமை காலையிலே சமையல் வேலையெல்லாம் முடிச்சு எல்லாம் வச்சுட்டு அப்படியே வந்து வேலைக்கு போய்ட்டு ஈவினிங் வந்து அப்படியே நான் வீட்டுக்கு போயிடுவேன். ஸோ இங்கேயும் அங்கேயும் வந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்கீங்களா அப்படின்னா, ஆமாம் ஒரே இடத்துல அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா நாங்கள் இருக்கிறது எல்லாமே கோயம்புத்தூர் தாம்மா. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய வீட்டுக்கும் அனுஃபா வீட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சது ஒரு 6-7 கிலோமீட்டர் இருக்கும். அனுஃபா வீட்டுக்கும் நான் வேலை செய்கிற இடத்துக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா கிட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ என்னோடய வீடு பார்த்திங்கனாக்கா அங்கேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர். ஸோ நான் ஸ்கூட்டி என்ன ஓட்டுவேன். ஸோ ஸ்கூட்டி இருக்கனால பார்த்திங்கனாக்கா அப்பப்போ வந்து டெய்லி வந்துட்டு போயிடுவேன். ஆனால் இதுக்கு மேலே தான் வந்து எப்படி வீக்லி 1 டே வந்து பப்ளு பார்ப்பேன்னு தான் தெரில. ஏன்னாக்கா இந்த 2 மாதமாக கைக்குள்ளேயே வச்சு வளர்த்திட்டேன்னா அது பார்த்திங்கனாக்கா இப்போவும் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க அம்மாவை பார்த்தாக்கா அழுகுறான், என்னை பார்த்தா என் கூடயே இருக்கான். அப்புறம் வந்து என்ன பண்ண முடியுது, நம்ம தொடர்ந்து இப்படியே இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா நம்மளும் நம்ம ஒர்க்கு பார்க்கணும். அப்புறம் இன்னொரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணையும் பார்க்கணும் இல்லையா. ஸோ அதனால் வீக்லி வந்து பார்த்துப்பேன். அப்படி இல்லை இடையில பார்க்கணுன்னு ஆசை இருந்தேனாக்கா வீடு கிட்ட தானே அனுஃபா கொண்டு வந்து காட்டுவா, இல்லை நானும் வந்து பார்ப்பேன். ஓகேவா? அப்புறம் அப்பா பேசுனது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுமா. தொடர்ந்து அப்பாவும் வந்து வீடியோஸில் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. கண்டிப்பாக என்னால் முடிஞ்சதுன்னா பண்ணுறேன். ஏன்னாக்கா அவங்களுக்கு டைம் மட்டும்தான் கிடைக்கிறதில்ல. நான் அன்றைக்கி ஒரு வீடியோ போட்டோன்னே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இடையில ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் வந்து வீடியோக்கு வரேன் அப்படின்னு வந்து சொன்னால், நான் என்னன்னாக்கா அந்த டைமிங் வந்து செட் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா கண்டிப்பாக நான் வீடியோவில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் இன்னொன்று கேட்டிருந்தீங்க,
அம்மா உங்கள் ஊர் வந்து ஊட்டின்னு சொன்னீங்க, ஊட்டியில் வந்து எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. ஊட்டி அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா ஊட்டி கிடையாதுப்பா, ஊட்டிக்கு குன்னூர். குன்னூர் உங்களுக்கு தெரியுமா? ஊட்டிக்கும் குன்னூருக்கும் இடையில வந்து ஒரு இடம் இருக்குது. அந்த ஊட்டிக்கும் குன்னூருக்கும் சென்டராக ஒரு இடம், அங்கே தான் வந்து இருக்கும். நல்ல ஹில்ஸ் ஏரியா தான், நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ எனக்கு அம்மா அப்பா 2 பேரும் இறந்துட்டனால பார்த்தீங்கன்னாக்கா, ஏதாவது ஒரு கோயில் விசேஷம் இல்லை ஏதாவது அக்கா தங்கச்சி வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா மட்டும்தான் போவேன். அம்மா இருக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னாக்கா தொடர்ந்து எப்படின்னாக்கா வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை மந்த்லி ஒரு 2 டேஸ் அந்த மாதிரி வந்து போயிட்டுருப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அம்மா இல்லைனாக்கா யாருக்குமே அங்கே போக ஒரு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ அம்மா இல்லாதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு மேக்ஸிமம் எனக்கு இப்போ ஊட்டிக்கு போகவே பிடிக்க மாட்டேங்குது. முன்ன வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாதம் சம்பளம் வாங்கினேன்னா முதல்ல போய்ட்டு எங்கள் அம்மாவை பார்த்துட்டு வந்துட்டு தான் நான் மற்ற வேலையை பண்ணுவேன். எனக்கு எங்கள் அம்மா அவ்வளோ வந்து பிடிக்கும். எனக்கு மட்டும் கிடையாது, உங்கள் எல்லாத்துக்குமே தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ இறந்தனால வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு அங்கே போனாலே அம்மாவோட ஞாபகம் வருது அப்படின்றதுக்காக அங்கே வந்து போகிறதே இல்லை. ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னால் மட்டும் போய் அட்டன் பண்ணுவேன். அதுக்கு மேலே மேக்ஸிமம் வந்து அங்கே போக மாட்டேன். ஸோ இவ்வளோ தான் நீங்கள் வந்து வீடியோவில் வந்து கேட்டிருக்கீங்க. இன்னும் நிறையா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க. அது வந்து கண்டிப்பாக இன்றைக்கி இந்த வீடியோ வந்து நான் இப்போ உங்களுக்கு போஸ்ட் போட்டுருவேன். இது வந்து பாருங்கள், பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் ஆதரவு கொடுத்துட்டுருக்கிறீங்க. ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்குறீங்க. நீங்கள் கொஸ்டின் கேட்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ கொஸ்டின் கேளுங்க, அதுக்கு தகுந்த பதில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ரொட்டீனாக திரும்ப கேட்டுட்ருக்கிற கொஸ்டின் இல்லாமல் கொஞ்சம் புதுசாக ஏதாவது கேளுங்க. ஏன்னாக்கா ரொட்டீனாக நீங்கள் கேட்டிருக்கிற ஒரே கேள்வி என்னன்னாக்கா அனுபவாவுக்கு சிஸ்டர் எத்தனை பேருன்னு தெரிஞ்சு மறுபடியும் நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. திரும்பவும் நான் உங்களுக்காக சொல்கிறேன், அனுபவா கூட பிறந்த சிஸ்டர் ஒரே ஒரு சிஸ்டர் தான், அவள் பேர் வாசுகி. ஓகேவா? ஓகே, பாய் செல்லக்குட்டீஸ். இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இனி அடுத்த வீடியோ வந்து நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் பொறுத்து புதுசாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஸ்டின் கேளுங்க. அதாவது கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் இருக்குது, நிறைய கோயில்கள் இருக்குது, சுற்றி பார்க்குற இடம் நிறையா இருக்குது. இப்போ கோயம்புத்தூரில் வந்து நீங்கள் இருக்கிற மாதிரி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே நீங்கள் ஊட்டிக்கு போகிறவங்களா இருந்தாலும் கோயம்புத்தூருக்கு வர மாதிரி இருந்தாலுமே இங்கே சுற்றி பார்க்குற பிளேஸு, அப்புறம் கோயில்கள்லாம் நிறைய கோயில்ஸ் எல்லாம் இருக்குது. சிவன் கோயில், விநாயகர் கோயில், இதெல்லாம் வந்து கோயம்புத்தூரில் தான் நல்ல ஒரு பெரிய கோயில்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் எங்கே இருக்குது என்ன எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்குண்டான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுப்பேன். எங்கே நீங்கள் இருக்கீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிங்கன்னா அங்கேருந்து இந்த கோயிலுக்கு வரதுக்கு எந்த பஸ் பிடிக்கணும், எப்படி வரணுன்ற ஃபுல் டீட்டெயில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, பாய் செல்லக்குட்டீஸ். இந்த வீடியோ இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நீ அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக எனக்காக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பாய் செல்லக்குட்டீஸ்.